வெல்கம் டு SAMCKO டெக்னாலஜிஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்க டைப் ஆஃப் ரிலேனா என்ன, அதோட டைப் என்னென்ன இருக்குது, அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், நம்ம ஸ்கூல்லேயே படிச்சிருப்போம், ஒரு மெட்டல், அயான் மெட்டல், இந்த காப்பர் காயில் நிறையா சுற்றிங்க. அந்த மெட்டலை சுற்றி 2 எண்டு வெளில வருது இல்லையா, இது மெட்டல், அயன் மெட்டலு, இது காப்பர் காயில். இங்கே வரக்கூடிய இந்த 2 எண்டில் ப்ளஸ் வோல்ட்டு மைனஸ் வோல்ட்டு கொடுத்தோம் அப்படின்னாக்கா இந்த மெட்டல் வந்து ஒரு மேக்னட்டாக வந்து சேஞ்ச் ஆகிடும். இது வந்து எலக்ட்ரோ மேக்னட் கான்செப்ட் தான் இருந்ததுக்கு. அந்த மெத்தட் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி தான் ரிலே வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. ஆக்சுவலி இந்த 2 ரிலேயும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாடலில் எல்லோ கலரில் வந்துச்சு. நான் உங்களுக்கு வந்து இந்த ரிலேக்குள்ளே எல்லாருமே பார்த்துருப்பீங்க, எல்லாமே பாக்ஸாக இருக்கும். ரிலேக்குள்ளே எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. அப்படின்னால இந்த ரிலேயை வந்து நான் பிளாஸ்டிக்காக இருக்கு இல்லையா, அதெல்லாம் அந்த பாக்ஸெல்லாம் வந்து உடச்சிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக வந்து பிளைனாக காட்டியிருக்கேன். இந்த மாதிரி உள்ள ரிலேயை இந்த மாதிரி இந்த பிளாஸ்டிக்கை மட்டும் நான் உடச்சி எடுத்துட்டேன், காமிச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா கிளாஸ் மாடலில் இருக்குது. இதில் உள்ளுக்குள்ளே என்னென்ன இருக்குது, எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறது உங்களுக்கு வந்து ஈஸியாக தெரியுது உங்களுக்கு. இதுதான் ஃபஸ்ட்டு. இங்கே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ரிலே தான். ரிலே வந்து எவ்வளோ வோல்ட்டில் ரன் ஆகும் ஒன்று பார்த்தோம்னாக்கா 5 வோல்ட் ரிலே, 6 வோல்ட் ரிலே, 9 வோல்ட் ரிலே, 12 வோல்ட் ரிலே, தென் 24 வோல்ட் ரிலே. இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா டிசி வோல்ட்டு. இப்போ நாங்கள் காட்டியிருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிசி வோல்ட்டில் ரன் ஆகக்கூடிய ரிலே. அதே மாதிரி ஏசி வோல்ட்டு, இபி வோல்ட்டு இருக்கு இல்லையா, 230 வோல்ட்டு சிங்கிள் ஃபேஸ் லைனு. அந்த 230 வோல்ட்டு ஏசி வோல்ட்டில் ரன் ஆகக்கூடிய ரிலேயும் இருக்குது. பட் அதை ரிலேன்னு சொல்லாமல் காண்டாக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ்க்கு இருக்குது, 3 ஃபேஸ்க்கு இருக்குது காண்டாக்டரு. இப்போ நம்ம வந்து டிசி வோல்ட்டில் இருக்கக்கூடிய இந்த ரிலேஸ் மட்டும் தான் இங்கே பார்க்குறோம். இது பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாடியூலாக இருக்குது. நம்ம ப்ராஜெக்ட்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாடியூல் தான் வாங்கி நம்ம யூஸ் பண்ணுவோம். இதை வந்து கையிலையும் நம்ம செய்யலாம், டைம் இருந்தால் கையில் செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைனாக்கா நம்ம ரெடிமேட் மாடியூல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது எவ்வளோ வோல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து வோல்டேஜ் வந்து இது வந்து 12 வோல்ட்டு இந்த இருக்குது பாருங்கள், 12 டிசி வோல்ட்டு, 12 வோல்ட்டு இந்த ரிலே. இந்த மாடல் வந்து 5 வோல்ட்டு இங்கே இருக்கு இல்லையா, 5 வோல்ட்டில் ரன் ஆகக்கூடியது. பாருங்கள், உங்களுக்கே தெரியும் 5 வோல்ட்டுன்றதுல இருக்கு. நான் பார்க்கறது ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். வோல்டேஜ் வந்து வேரி ஆகுது. தென் இந்த மாடல் வந்து இது வந்து நமக்கு வந்து 5 வோல்ட்டு தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து லோடுக்கு உண்டானது, நீங்கள் அதை பார்க்கக்கூடாது. மேலே இருக்கு இல்லையா, அந்த இந்த வோல்ட்டை மட்டும் தான் நீங்கள் பார்க்கணும். இது வந்து இந்த லைன், இந்த சுவிட்ச் மட்டும் தான் வேலை செய்யணும். அதில் எவ்வளோ வோல்ட்டு எவ்வளோ ஆம்ஸ் உள்ள மாதிரி ஒயரிங் இன் கொடுத்து அவுட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி காட்டு வந்தது. இந்த வோல்டேஜ் வர, இந்த வோல்டேஜ் வர, இதுதான் வந்து இந்த ரிலேக்கு உண்டான ஒர்க்கிங் வோல்டேஜ். இது வந்து பார்க்குறதுக்கு வந்து ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது. பட் ஆனால் வோல்டேஜ் வந்து வேரி ஆகும். இது பார்த்தீங்கன்னா அதில் இருக்குது பாருங்கள், 12 வோல்ட்டு. இது வந்து உங்களுக்கு வந்து 6 வோல்ட்டு. தெரியுதுங்களா? ஒன்று வந்து 6 வோல்ட்டு, இன்னும் வந்து 12 வோல்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி காயில் சுற்றிருப்பாங்க அதுக்குள்ளே, அது வந்து வேரி ஆகும். காயிலோட கேஜ் வந்து வேரி ஆகும், நம்பர் ஆஃப் டர்ன்ஸும் வேரி ஆகும் உங்களுக்கு. ரிலே வந்து சுவிட்சு தான், சிக்னல் கொடுத்து ஆன் ஆஃப் பண்ணக்கூடிய ஒரு சுவிட்சு. இப்போ நார்மலாக நம்ம வந்து வீட்டிலாம் யூஸ் பண்ணோம் இல்லையா, ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்கும். இந்த ஃபேனு லைட்லாம் வந்து ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு சுவிட்ச் யூஸ் பண்ணுவோம். அது வந்து நம்ம மேனுவலாக வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்கிறோம். பட் எலக்ட்ரானிக் சர்க்யூட்டு, இந்த ப்ராஜெக்ட் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா சிக்னல் கொடுத்து ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். மைக்ரோ கண்ட்ரோலர் யூஸ் பண்ணியிருப்போம். மைக்ரோ கண்ட்ரோலர், அடினோ போர்டு, அந்த மாதிரி வேறு டைப் ஆஃப் கண்ட்ரோலர்ஸ் நிறையா இருக்குது. அதுலேருந்து நம்ம வந்து சிக்னல் கொடுத்து அந்த ரிலேயை வந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்ட்ரோலர்லேருந்து 5 வோல்ட் சிக்னல் வந்துச்சுனாக்கா அந்த ரிலே வந்து ஆன் ஆகும். கண்ட்ரோலர் வந்து 0 வோல்ட்டு, அது நெகட்டிவ் வோல்ட்டு, 0ங்கிற மாதிரி சிக்னல் கிடச்சினாக்கா அந்த ரிலே வந்து ஆஃப் ஆகிடும். இதுக்கு ரிலேக்கு பார்த்தீங்கன்னா ஒயரிங்னு பார்த்தீங்கன்னாக்கா பின்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இது பார்த்தீங்கன்னாக்கா காமன். இது ரெண்டும் அந்த ரிலேக்கு உண்டான பவர் சப்ளை. என்ன சொன்னேன் இல்லையா, இந்த காயிலில் ப்ளஸ் மைனஸு, அந்த 2 பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும். இந்த பாயிண்ட் வந்து காமனு. இது வந்து நார்மலி க்ளோஸ்டு, இது நார்மலி ஓப்பன். நார்மலி க்ளோஸ்டுனா ஒன்றும் கிடையாது. இந்த பாயிண்ட்டும் சென்டரில் இருக்கு இல்லையா, அந்த 3 பாயிண்ட் இருக்கு இல்லையா,
இந்த 3 சென்டரில் இருக்கிறது தான் காமன் பாயிண்ட். இந்த காமன் பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட் வந்து நார்மலி க்ளோஸ்டு பாயிண்ட். இது ரெண்டும் வந்து ரிலே ஆஃபில் இருக்கும்போது ஜாயின்ல இருக்கும், இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட்டும். இங்கே இது ரெண்டுத்துக்கும் நீங்கள் சப்ளை கொடுத்தீங்கன்னாக்கா ஒரு மேக்னெட் வந்து ஜென்ரேட் ஆகி அந்த மேக்னெட்டை வந்து இது ரெண்டும் ஜாயின் பண்ணியிருக்கும். இப்படி இருக்கிறது இப்படி டச் ஆகிடும். இது டிஸ்கனெக்ட், இது ரெண்டும் டிஸ்கனெக்ட் ஆகிடும். டிஸ்கனெக்ட் ஆகிட்டு இது ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிடும். எப்போனாக்கா இது ரெண்டுக்கும் நம்ம சப்ளை கொடுத்தாக்கா ரிலேக்கு உண்டான பவர் சப்ளை இருக்கு இல்லையா, ப்ளஸ் வோல்ட், அதை நம்ம டேரெக்டாக கொடுத்துருவோம். நெகட்டிவை வந்து ஒரு டிரான்சிஸ்டர் மூலிமா கொடுப்போம். அந்த டிரான்சிஸ்டரை ஆன் ஆஃப் பண்ணக்கூடியது வந்து கண்ட்ரோலர். நான் தனியாக டிரான்சிஸ்டருக்கு நான் ஒரு வீடியோஸ் போடுவேன். அதில் வந்து என்ன மாதிரி டைப் ஆஃப் சிக்னல் தான் அது கொடுக்கணும், எப்படி அந்த டிரான்சிஸ்டர் வந்து ஒர்க் ஆகுது, அது ஆம்பிளிஃபயராக எப்படி யூஸ் பண்ணுறோம், சுவிட்சாக எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நீங்கள் கிளியராக பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. இப்போ இந்த மாடலுக்கு நான் சப்ளை கொடுத்து எப்படி ஆன் ஆஃப் ஆகுதுன்னு பார்க்கணும். இப்போ இந்த நான் உடச்சி வச்சுருக்கேன் இல்லையா, இந்த இது கவனிச்சு பாருங்களேன். இந்த மாடலில் இது காயில் பாயிண்ட் பாருங்கள். காயிலோட 2 எண்டில் ஒரு எண்டு வந்து இந்த இடத்துல இருந்து டச் ஆகிருக்கு பாருங்கள், கனெக்ஷன்ஸ் வந்துருக்கு. காயிலோட இன்னொரு ரெண்டு பார்த்தீங்கன்னா இந்த பின்ட்டு, இந்த பின்னும் இந்த 3 பின்னு இருக்கு இல்லையா, இந்த 3 பின்னில் ஃபஸ்ட்டு பின்னும் 3rd பின்னும் பார்த்தீங்கன்னாக்கா காயிலோட ரெண்டு வந்து கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ இது ரெண்டு தான் வந்து பவர் சப்ளை. இது ரெண்டுத்துக்கும் இது வந்து 12 வோல்ட்டில் ரன் ஆகக்கூடிய ரிலே. அப்போ 12 வோல்ட் ப்ளஸ் இங்கே கொடுக்கணும், இங்கே மைனஸ் இங்கே கொடுக்கணும். சப்போஸ் ப்ளஸ் இங்கே கொடுத்தீங்கன்னாக்கா மைனஸ் இங்கே கொடுக்கணும். சப்ளை வந்து இந்த 2 பின்னில் வந்து ப்ளஸ் மைனஸ் இங்கே மாறி கூட கொடுத்துக்கலாம், ஏன்னா ஒரே காயில் தானே. இப்போ ப்ளஸ் மைனஸ் பொலாரிட்டி இது கிடையாது அப்படின்னா நோ ப்ராப்ளம். ரெண்டில் எதுக்கு வேணால் நீங்கள் ப்ளஸ் கொடுத்துக்கலாம். இப்போ நார்மலாக வந்து இது காமன் பாயிண்ட்டு. காமன் பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்களேன், டாப்பு சென்ட்ரு பாட்டம்னு ஒரு 3 லேயர் மாதிரி இருக்குது. இல்லை சென்ட்ரு பாயிண்ட் வந்து காமன் பாயிண்ட். அந்த சென்ட்ரு வந்து டாப்போட டச்சில் இருக்குது பாருங்க. ஆஃப் ரிலே நான் சப்ளையே கொடுக்கல, ரிலே ஆஃபில் இருக்குது. இந்த சென்ட்ரு பாயிண்ட்டு டாப்பில் டச்சில் இருக்குது. இப்போ நாங்கள் சப்ளை கொடுத்தோம்னாக்கா இந்த சென்ட்ரு பாயிண்ட்டு பாட்டமில் டச் ஆகிடும். சப்ளை நான் கொடுத்து காமிச்சா தான் உங்களுக்கு புரியும். நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த பாருங்க, இப்போ சென்ட்ரு பாயிண்ட்டு கீழே டச் ஆச்சு. சப்ளை நான் எடுத்துட்டேன், திரும்ப மேலே டச் ஆகிட்டு. இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து சப்ளை கொடுத்து ரிலேயை வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். டிசி வோல்ட்டும் நீங்கள் வந்து இந்த ரிலே மூலிமா இப்போ இந்த இடத்துல ஃபேஸ் கொடுத்து இங்கே நீங்கள் அவுட் எடுத்துக்கலாம். சிக்னல் கிடச்சிச்சுன்னா இந்த ரிலே ஆன் ஆகி ஃபேஸை வந்து பல்ப் எரிய விடும் உங்களுக்கு. ஃபேஸு இன்னும் ஃபேஸ் அவுட்டு அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தனியாக வந்து நான் சர்க்யூட் எக்ஸ்பிளனேஷன் ஒரு வீடியோ போடுவேன் இந்த ரிலேக்கே. அப்போ வந்து இன்னும் கிளியராக உங்களுக்கு எடுக்கிறேன். சர்க்யூட்ஸ்லாம் எப்படி இதாகும், மோட்டர் கனெக்ஷன்ஸ்லாம், ஒயரிங்லாம் எப்படி கொடுக்கணும், ஏசி லோடாக இருந்தாக்கா எப்படி ஒயரிங் கொடுக்கணும், டிசி லோடாக இருந்தாக்கா எப்படி ஒயரிங் கொடுக்கணும் அப்படிங்கிறது கிளியராக அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இதுக்கு உண்டான டிரைவர், இது வந்து ரிலேக்கு உண்டான டிரைவர்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த டிரைவர் தான் வந்து டிரான்சிஸ்டர். டிரான்சிஸ்டரை இந்த இடத்துல வந்து டிரைவராக யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த போர்டில். இது ஒரு கம்பெனி போர்டு. அதுமாதிரி வேறு கம்பெனி பார்த்தீங்கன்னாக்கா ஆப்டோ கப்ளர் இது இருக்குது பாருங்க. இது வந்து ஆப்டோ கப்ளர். ஆப்டோ கப்ளரை வந்து டிரைவராக யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல மாடல். ப்ளஸ் இதுலேயும் வந்து டிரான்சிஸ்டர் இருக்குது. இந்த இருக்கு இல்லையா, இதுதான் டிரான்சிஸ்டரு, எஸ்எம்பி டைப்பில் இருக்குது. இது கவனிச்சு பாருங்கள், இது எஸ்எம்பி டைப்பு டிரான்சிஸ்டரு, இது ஆப்டோ கப்ளரு. இதில் ஆப்டோ கப்ளர் கொடுக்கல, டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சைஸ் வந்து வேரி ஆகுது பார்த்தீங்களா. வோல்ட் வந்து 12 வோல்ட்டாக இருந்தாலும் ஆம்பியர் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால தான் வந்து கொஞ்சம் சைஸ் வந்து ரிலேயோட சைஸ் வந்து லார்ஜாக தெரியுது நமக்கு. இப்போ என்கிட்ட சென்டரில் இருக்கிறத உங்களுக்கு வந்து எடுத்து நான் காமிச்சிருக்கேன் நேரடியாக. இன்னொரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரானிக்ஸ் ஷாப் இருக்கு இல்லையா, அங்கே போகும்போது நிறைய டைப் ஆஃப் ரிலே வச்சுருந்தாங்க. அதை வந்து தனியாக நான் ஒரு வீடியோ எடுத்திருந்தேன். அந்த வீடியோவும் இப்போ நான் இந்த வீடியோவோட ஜாயின் பண்ணுறேன். அதையும் இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோ வந்து நான் கடையில் எடுத்துக்கூடிய வீடியோ.
ஓகே, இப்போ இந்த வீடியோவில் நிறையா டைப் ஆஃப் டையோடு பார்த்தாச்சு. எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு டாபிக் எடுத்து பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.